இனவாதத்தை தூண்டுவது தேசிய மக்கள் சக்தி ஒருபோதும் எந்த ஒரு நெருக்கடியின் போதும் நாம் இனவாதத்திற்கு துணை போகாத அரசியல் இயக்கம். நாம் இனவாதத்தில் விழவில்லை. நெருக்கடியான காலத்திலும் உங்களுக்கு தெரியும், திகனைக்கு தாக்குதல் நடத்தி இங்க எனக்கு ஞாபகம், நான் வந்தேன். அக்குரண புடவை கடை இங்கே அந்த பக்கம் போடும், அந்த கடைக்கு தீ வைக்கப்பட்டது. அங்க உட்பாதையில் உள்ள பள்ளி மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. சரியா? திகன பிரதான பள்ளியில் உள்ளே சிறுநீர் கழித்திருந்தார்கள். அன்று யார் குரல் கொடுத்தது? நீங்க சொல்லுங்க. சஜித் பிரேமதாஸ் அப்ப வாய்த்திருந்தாரா? குறைந்தபட்சம் அனுதாபம் தெரிவித்தாரா? குறைந்தபட்சம் இல்லை. அன்று நெருக்கடியான நேரம், இனவாதத்தை தூண்ட வேண்டிய நேரம். அந்த இனவாதத்துக்கு எதிராக பயப்படாமல் தேசிய கொடியை கையில் எடுத்தது தேசிய மக்கள் சக்தி. எங்களுக்கு ஞாபகம், தாக்குதல் நடத்தி திகனையில் சொத்துக்களுக்கு தீ வைத்து நாம் திகனைக்கு போய் திகன சந்தையில் இன ஐக்கிய கூட்டம் ஒன்றை நடத்தி இனவாதத்திற்கு எதிராக நேரடியாக குரல் கொடுத்த முன்னின்ற இயக்கம் தேசிய மக்கள் சக்தி மட்டும்தான். சஜித் போன்றவர்கள் வரவில்லை. எங்கே எங்கே? அது மட்டுமில்ல, அலுத்கமைக்கு தாக்குதல் நடத்தியதன் பின்னர் நாங்கள் அங்க போய் அந்த மக்களுடன் கவலையை பகிர்ந்து கொண்டோம். அநியாயத்துக்கு எதிராக முன்னின்றோம். இப்படி செய்திருக்கிறோம். அதனால் நாம் ஒருபோதும் இனவாதத்தில் சிக்கிய அரசியல் இயக்கம் அல்ல.